ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஒரு ப்ளசண்ட்டான மார்னிங். ஜேகே வைனும் பெட்ஷீட்டில் வித்தவுட் ட்ரெஸ் நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தாங்க. ஜேகே முழிச்சிட்டு அவன் செஸ்ட்டில் படுத்திருந்த வைனை மூவ் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸில் இருக்க ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஏய் எஞ்சிட்டியா? சரி இரு, நான் இப்போ உனக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வரேன். எதுவும் வேணாம். எதுவும் வேணாமா? எனக்கு பசிக்கலையா? அப்படின்னா என்ன அப்படின்னா வஞ்சி கேக்கிட்ட இழுத்து. ஏய் என்ன அதான் உனக்கு பசிக்கல? கொஞ்ச நேரம் நான் வீட்டுக்கு போகணும். போகலாம் கொஞ்ச நேரம். ப்ளீஸ் டி, மார்னிங்லாம் வேணாம். விடு, நான் வீட்டுக்கு போகணும். ஜிக்கி என்னாச்சு? என் மேலே கோவமாக இருக்கியா? கோவமாலாம் இல்லை, அம்மா கால் பண்ணாங்க வீட்டுக்கு வர சொல்லி, அதான். ஜிக்கி நான் நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தேன்னு கோவமாக இருக்கியா? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோவமா இல்லையா? கோவமாலாம் இல்லை. அதுன்னா கோவமா இல்லை. எப்பயும் நான் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தா ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு வரேன்னு திட்டுவா, கோவப்படுவா. இன்றைக்கி என்ன கோவம் இல்லைன்னு சொல்கிறேன்? நீ எப்பயாவது பண்ணால் பரவாயில்ல, நான் கோச்சிக்கிட்ட அப்படியே இதை பண்ணாமே இருக்க போகிறேன். அதனால எனக்கு கோவம்லாம் இல்லை. ஜிக்கி நிஜமாக கோவம் இல்லையா? நிஜமாக தான் சொல்கிறேன், கோவம்லாம் இல்லை. எனக்கு பிடிக்காது தான் சொன்னால் நீ செய்யாமையாக இருக்க போகிற, அதான் கண்டுக்காமல் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜிக்கி என்ன ஏன் இப்படி பேசுகிறேன்? வேறு எப்படி பேச சொல்கிறேன்? எனக்கு பிடிக்கல பண்ணாதான்னு சொன்னால் நீ பண்ணாமல் இருக்கணும். அப்போ என் கோவத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் நீ அப்படி கிடையாது. உனக்கு எது ஓகேவோ அதுதான் பண்ணுறேன். உன்கிட்ட கோவப்பட்டாலும் அந்த கோவத்துக்கு என்னடி வேல்யூ இருக்குது? சும்மா நான் தான் கோச்சிட்ருக்கேன். உனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அதுக்கு கோவப்படணும்? சிக்கி என்ன கோவப்படலன்றது கூட இவ்வளோ கோவமாக சொல்கிறான்? வைன் எனக்கு கோவம் இல்லை. எப்படி சொல்லணும்? எனக்கு கோவம் இல்லடி, ஓகேவா? சிக்கி நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் வைன். உன்கிட்ட சொல்லி சித்திக்கிட்ட பேசிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. உனக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வரதான் பிடிச்சிருக்குண்ணா, நீ பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே, கொஞ்சம் என்ன விட்றியா? அம்மா காலையிலே கால் பண்ணிட்டாங்க, நான் வீட்டுக்கு போகணும். விடு. சரி ஓகே, நான் இனிமேல் குடிக்காம வரேன்னு சொன்னோம், நீ ஹாப்பியாக இருப்பியா? நீ சொல்லுவ, ஆனால் பண்ண மாட்டேன். உன்னால முடியாது. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் விடு. உன் அப்பா அம்மாட்ட பேசுறியா? என்ன பேச? ஒயின் ப்ளீஸ் டி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எப்பயுமே என் கூட இருக்கணும். இந்த லிவ்லாம் எனக்கு வேணாம். எனக்கு என் பேரண்ட்ஸ், நீ, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, இதெல்லாம் வேணும். என் லைஃப் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் ஒயின், உன் பேரண்ட்ஸ் கிட்டே பேசி. ஜிகே என்ன விளையாடுறான்? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. நீ ஓகே சொன்னதானே, அதுக்கப்புறம் தானே நம்ம லிவிங்லேயே இருந்தோம். இப்போ என்ன? அதைத்தான் ஏன் சொல்லி தொலைஞ்சுன்னு தெரில. ஏய் என்னடா? சீக்கிரம் என்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, ஒயின் எனக்கு அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்பட்டது லவ் மட்டும்தான். நீ அதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் நீ அதை லிவிங்கில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டின. ஓகே எனக்கு ஓகே தான், பட் எப்படி? இது என்ன எத்தனை நாளுக்கு ஏதோ எல்லாமே திருட்டுத்தனமாக பண்ணுற மாதிரி? நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, நம்ம ஒன்றும் கள்ளக்காதல் பண்ணல. என் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லலாம், உன் பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லலாம். நமக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒன்றா இருக்கலாம்ல. கல்யாணத்தினால என்ன மாறிட போகுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம எப்போயும் ஒன்றா இருக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருப்பாங்க, நமக்குன்னு குழந்தைங்க இருக்கும், நம்ம ஃபேமிலி ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கும். ப்ளீஸ் வைன் ஜிக்கிட்ட கையை தட்டி விட்டு. என்ன ஜிக்கி காலையில் இதை பேசிகிட்ருக்கா?
எனக்கு ஃபேமிலியும் வேணாம், குழந்தைங்களும் வேணாம். எனக்கு எந்த கமிட்மெண்ட்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்காக லைஃப்பில் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அதில் நம்ம லைஃப்னு ஒன்று இருக்காதுடா. ஏது உனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லு நல்ல வேனில் இருக்கேன்னு. போயின் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உனக்கு புரியுதா? உனக்கு தாண்டா புரியணும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ புரிஞ்சுக்கோ. ம் ஒயின் என்னடி? சரி சரி ஓகே. எத்தனை நாளைக்கு? ம் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு இப்படி யாருக்கும் தெரியாமல்? ஜேகே என்ன யாருக்கும் தெரியாமல்? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். இதுக்கு மேலே யாருக்கு தெரியணும்னு நினைக்கிறேன்? உன் ஃபேமிலிக்கு தெரியுமா? ஜேகே இதை புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு மெச்சூர்ட் இல்லை. நான் எப்படி இப்போ அவங்கக்கிட்ட? ஒயின் நீ என்ன லவ் பண்ணுறல, அத்தை சொல்லலாம்ல, அத்தை உன் ஃபேமிலி புரிஞ்சுப்பாங்கல்ல? ஜேகே அதை புரிஞ்சுப்பாங்க, ஆனால் அடுத்து கல்யாணம்னு பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு கல்யாணம் வேணாம், குழந்தைங்க வேணாம். நீ சொல்கிற இந்த கமிட்மெண்ட்ஸ் இது எதுவும் வேணாண்டா. எனக்கு நீ போதும். நீ கூட இருக்கல, இது போதும். நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போகிறேன். நம்ம ஃபேமிலிக்கு தேவையானதை நம்ம கொடுத்துடலாம். அப்படியே நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ம் ஃபைன். இது இத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு எண்டு வேணும்ல? ஜேகே என்ன உன் பிரச்சனை? விட்டு வைன். இங்கே எல்லாம் நீ நினச்ச மாதிரி தான் இருக்கணுமா? உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நீ சொல்கிறதா நான் கேட்கணும். அப்படி தான் இல்லை? ஜேகே இப்போ எதுக்கு நீ கூப்பிட்ற? ஏதோ நான் இன்றைக்கி சொல்கிற மாதிரி நான் நம்ம மீட் பண்ண போய் சொன்னேன்ல எனக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் வேணான்னு. அப்போலாம் ஓகே தானே சொன்னேன். போய் அதான் சொல்கிறேன்ல, எல்லாம் அப்போ ஓகேவா இருந்துச்சு, இப்போ இல்லை. என் லைஃப் ஏதோ திருட்டுத்தனமா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடி. என் லைஃப் ஃபுல்ஃபில்லாகவே இல்லை. என் பேரண்ட்ஸ்க்கு வெறும் பணம் கொடுத்தா போதாதுல்ல, நான் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்ல, அவங்கள கூட வச்சு நான் பார்த்துக்கணும். அவங்கள நாங்கள் தனியாக விட்டு சந்தோஷத்துக்காக நான் கூட இருக்கேன். ஓகே இதெல்லாம் இப்போ ஓகே தான். ஆனால் இது எத்தனை நாளைக்கு? ஒன் ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ. நான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவல் கொண்டு போக ஆசைப்பட்றேன். எனக்கு நீ வேணும், லைஃப் ஃபுல்லாக வேணும். அது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என் பேரண்ட்ஸ் ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாங்கடி. நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு இதே மாதிரி இருக்கலாம். அப்புறம் நான் எதுவும் கம்பல் பண்ண மாட்டேன். ஈவன் குழந்தை கூட உனக்கு வேணா பார்த்துக்கலாம், இல்லைன்னா வேணும். ப்ளீஸ் வேன் புரிஞ்சுக்கோ. ஜேகே நீ என்ன புரிஞ்சுக்கோ. ஓகே நீ சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா அடுத்த ஃபேமிலி என்கிட்ட அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் முடியாதுன்னு சொன்னால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? மாட்டாங்கல்ல? வைன் நீ மேரேஜ் வேணுன்றதுக்காக ஏதாவது பேசிகிட்டு இருக்காதா? என்னால் இப்படியே இருக்க முடியாது, உனக்கு புரியுதில்ல? ஜேகே என்ன நீ? விட்டுண்ணா விட்டு என்ன விட்டுடி. அம்மா கால் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அம்மாவை ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும். ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஆஃபீஸ்க்கு 3 hours பர்மிஷன் போட்டிருக்கேன். இப்போ நான் அம்மா கூட தான் இருக்கணும். நான் போகிறேன். ம் ம் ஃபைன் ஃபேஸ் ரொம்ப சோகமாச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. ஜேகே எந்திரிச்சு வாங்கிட்டு வந்து, எனக்கு கோவம் எதுவும் இல்லை, என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழவா, உனக்கு ஃபுட் வாங்கி வச்சுருக்கேன். ம் ஜேகே நீ என்ன புரிஞ்சுக்க. ஒயின் நான் போகணும். ம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறேன், நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிட்டு. ம் ம் ஓகே. ஜேகே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தான். ஒயின் இன்னுமே பிளாங்கெட்ஸை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். என்ன அப்படியே உட்காந்துருக்க, பசிக்கலையா? எந்திரி. என்னடி? ஒன்றும் இல்லை. ஜேகே பெட்டில் ஏறி ஒயின் கிட்டே வந்துட்டு ஒயினை டைட்டாக ஹக் பண்ணான். என்ன என்ன என் மூஞ்சி பிடிச்சிருக்கா? ஒன்றும் இல்லை. நான் பேசுனதில் கோவமா? கோவம்லாம் இல்லை. சரி சாரி. கோவம்லாம் இல்லை. சாரிடி. என் சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கணுன்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. சாரி. ம் கோவம் இல்லைனாலும் பரவாயில்ல, சாரி. ம் எதுக்கு சாரிலாம்? சரி ஒன்று வேணாம். சரி அப்போ ஸ்மைல் பண்ணு. ம் அதெல்லாம் வரலாம். ஏய் சரிடி. ம் ம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இன்னும் நீ இப்படி உட்காந்துருந்தேன்னா எனக்கு எப்படி வெளியே போகணுன்னு தோணும். ம் ஒயின் கண்ணை ஒரு டிஜேக்கே பார்த்தா என்ன அப்படி பார்க்குறான்? ஒன்றும் இல்லை. சரி ஓகே ஈவினிங் பார்க்கலாம். ம் ம் ஓகே பாய். ம் பாய்.
ஜேகே அங்கேருந்து கிளம்புனான். ஜேகே ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அவன் வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு 8:30க்கு அங்கேருந்து கிளம்பி ஒயினுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு ஒயினும் ஜேக்கையும் தங்கியிருக்க வீட்டுக்கு வந்தான். எங்கே இருக்கா? கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். லேட்டாக தான் வருவேன்னு சொல்லியிருக்கலாம்ல, நங்கையாக தெரிஞ்சிருப்பேன். ஜேகே ஒயினுக்கு எனக்கும் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். ஃபோன் எடுடி, பசிக்குது, நீ எப்போ வருவ? சாப்பிட்டாவது செய்யலாம். ஜேகே ஃபுட்டையும் சாப்பிடாம ஒயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். நைட்டு 11:30க்கு காலிங் பெல் ரிங் ஆச்சு. ஜேகே வந்து டோர் ஓப்பன் பண்ணான். அப்போ ஒயன் ஷார்ட்டாக ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு செம்ம போதையில் இருந்தான். ஒயினை அவன் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஒயினோட ஹேண்டை அவனோட நெக்கில் போட்டு அவனோட ஒரு ஹேண்ட் வச்சு ஒயினோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே வாசலில் நின்றுட்டு இருந்தான். ஹாய் ப்ரோ, ஒயின் கொஞ்சம் குடிச்சிட்டான். ஓகே, நான் வீட்டுக்கு போயிருந்தேன் சொன்னான். நான் தான் இப்படி தனியாக வருவா, அதான் கூப்பிட்டு வந்தேன். பார்த்துக்கோங்க ப்ரோ. சரி, ஓகே. ஒயின் சின்ன ஒயின் சித்துக்கிட்டே குடிச்சா. ஜேகே, நீ தான் குடிச்ச ஓகேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? சாப்பிட்டியா? சாப்பிட்டு தான் ஜேகே குடிக்கவே ஆரம்பிச்சேன். சாப்பிட்டியா? அப்புறம் எதுக்கடி என்ன ஃபுட் வாங்கிட்டு வர சொன்னேன்? நான் அம்மா சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துருப்பேன்ல. ஜேகே, அப்போ எனக்கு குடிக்கணும்னு தோணல. குடிக்கணும்னு நினைக்கும் போது தான் சரி சாப்பிட்டுட்டு குடிக்கலான்னு கொஞ்சம் சாப்பிட்டேன். இப்போ என்ன பிரச்சனை? ஃபுட் இருக்கா? அதுவை நான் மார்னிங் சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கவே முடியாமல் ஆடிட்டே இருந்தா. ஜேகே வேணா ஹோல்ட் பண்ணிவிட்டு சரி வா அப்படியே ரூம் கூட்டு போய் தூங்க வச்சான். ஜேகே வேணா படுக்க வச்சுட்டு எழுந்திருக்கும் போது ஒயின் ஜேகேயோட காலரை பிடிச்சிக்கிட்டே எழுத்தான். இப்போ இது ஒன்று தான் குறை, விட்டு என்ன? ஜேகே கொஞ்ச நேரம் விட்டுடி. ஜேகே ஜேகே ஐ நீட் யூ. எனக்கு ஒன்று வேணும், விட்டு என்ன? ஜேகே என்ன? உனக்கு வேணும்னா ஓகே தான், ஆனால் எனக்கு வேணுமே. ஜேகே ப்ளீஸ், ஐ நீட் யூ. கொஞ்ச நேரம் விட்டு போய் எனக்கு இதெல்லாம் வேணும். ஜேகே ப்ளீஸ். ஒயின் ஜேகே கிஸ் பண்ணிட்டே அவனோட ஷர்ட் பட்டன்லாம் கலட்டினான். எனக்கு இதெல்லாம் வேணாம், விட்டு எனக்கு விட்டு ஒயின். ஒயின் ப்ளீஸ், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன், விட்டு. ஜேகே அப்புறமா சாப்பிடலாமா? கொஞ்ச நேரம் வேணாம் ஒயின், எனக்கு விட்டு ஒயின். ஜேகே என்ன நீ? உனக்கு வேணும் பொதுவாக நான் ஓகே சொல்கிறேன்ல, நீ என்ன ரொம்ப சீன் போடுற? கொஞ்ச நேரம் ஒரே ஒரு ரன் மட்டும் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே. சரி. ஜேகே என்னோட ஷர்ட்லாம் கழட்டிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தான். ஜேகே 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 என்னை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு கிட்ட வரும்போது ஒயின் ஃபுல் போதையில் அப்படியே தூங்க ஆரம்பித்தான். எதுக்கு என்கிட்டதெல்லாம் கேட்குறா? இவ தூங்கினதுக்கப்புறம் பண்ண என்னை பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுது? ஜேகே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே வெளியே வந்தான். சாப்பாடெல்லாம் அப்படியே வச்சுட்டு சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருந்தோம். ஒயின் மார்னிங் கண்ணை திறந்துட்டு எங்கே அண்ணா எங்கே போனோம்? ஒயின் எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்துட்டு அப்படியே ஹாலுக்கு வந்தான். ஜேகே ஹாலில் தூங்கிட்டு இருந்தோம். ஒயின் மெதுவாக ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜேகே 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 என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா இங்கே தூங்கிட்டுருக்கா? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, நான் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டே என்ன? ஜேகே வேணா முறைச்சிட்டு இருந்தோம். என்னடா அப்படி பார்க்குறேன்? ஓகேவா? நீ ஹாப்பியாக தானே இருந்தா? ஜேகே எதுவுமே பேசாமல் என்ன முறைச்சிட்டே இருந்தான். என்ன ஏதாவது பேசு, உனக்கு ஏற்ற மாதிரி கம்பெனி கொடுக்கலையாண்ணா? நான் உன்னை என்ன பண்ணேன்னு தெரியுமா? நான் உன்னை என்ன பண்ணேன்னு தெரியுமாடி? என்ன பண்ணியிருப்பேன் அதானே? நான் ஒன்றுமே பண்ணல. எதுவும் பண்ணலையா? ஏன் பண்ணல? பண்ணியிருக்கலாம்ல. ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்னாச்சு ஜேகே? நைட் எதுக்கு குடிச்சிட்டு வந்தா? என்ன எதுதான் சொன்ன? குடிச்சிட்டு வந்தா எதுவும் கேட்க மாட்டேன்னு? ஆமாம், நான் எதுக்கு பற்றிலாம் கேட்குறேன். நான் கேட்ட பெரிய
நீ எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துருவா போகிற? உனக்கு நீ நினைக்கிறது தான் நடக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் இருக்கணும். நீ சொல்கிறது தான் நான் கேட்கணும் இல்லை? ஜேகே என்னாச்சு? எதுக்கு டென்ஷன் ஆறு? அப்போ யார் நீ? எதுக்கு அவன் உன்னை கூட்டு வந்து வீட்டில் விட்டு போனான்? ஓ அதுவா, அவன் என் ஃப்ரெண்டு தானேடா, உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அதான் அவன் கூட்டிகிட்டு இருந்தான். அவன் உன்னை எப்படி கூப்பிட்டு வந்தான் தெரியுமா? உனக்கு எங்கெல்லாம் தொட்டான் தெரியுமா? ஜேகே என்ன சொல்லு, தெரியுமா? அது இல்லை ஜேகே, இப்பெல்லாம் போதையாக இருந்துச்சு. அவனை கூட்டு வந்தான், அவ்வளோதான் தெரியும். போயின், எனக்கு நீ குடிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் வீட்டில் குடிச்சிக்கலாம்ல. உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கூட்டிகிட்டு வர்றது உனக்கு எப்படி இப்படிலாம் தொட்டுறாங்க தெரியுமா? உனக்கு எப்படி ஹோல்ட் பண்ணி கூட்டு வந்தான் தெரியுமா? ஜேகே இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அவங்களோட டச் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி தான் இல்லை. உனக்கு நான் சொன்னாலும் புரியாது. நான் சொன்னாலும் அதுக்கு ஏதாவது காரணம் தான் சொல்லுவேன். உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். ஜேகே ஜேகே எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நான் இனிமேல் கொஞ்சமாக குடிச்சிட்டு வரேன். ஓகேவா? இதை நீ எத்தனை தடவை சொல்லியிருக்கா? இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. நீ பண்ணுற எல்லாத்தையுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? ஜேகே நான் குடிக்கிறது தான் பிரச்சனையா? நீ பார்க்குறது தப்பாக இருக்குது ஜேகே. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீ அவ்வளோன்னு மட்டும் பாரு, உனக்கு எதுவும் தப்பாக தோணாது. சரி, அவ்வளோ மட்டும் பார்க்குறேன். எனக்கு எதுவுமே தப்பாக தோணக்கூடாது, அப்படி தானே? ஜேகே நான் வேணும்னு கேட்குறேன். நான் உன்கிட்ட வரும்போது என் மேலே வாமிட் பண்ணுறேன், தூங்கிடுறேன். எனக்கு அதெல்லாம் எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமா? ஓகே, நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கும்போது இதெல்லாம் வேணும்னு நான் நினச்சா கூட நீ ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கா. சரி, உனக்கு வேணும், உன் பாடி நீடாக இருக்குன்னு தான் நான் உன்கிட்ட வரேன். ஆனால் அப்போ எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமா? அன்னைக்கெலாம் பாதியில் தூங்கிட்டா. என்னால் ஏற்றுக்கவும் முடியல, கண்டினியூ பண்ணவும் முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு எவ்வளோ ஹர்ட் பண்ணுற தெரியுமா? ஜேகே நீ எதுக்கு எடுக்கிற? நீ கண்டினியூ பண்ணியிருக்கலாம்ல, நான் தானே. நீ கான்சியஸ் இல்லாமல் இருக்கும்போது உன்னை தொடுறதுக்கு நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என்னால் அந்த நிலைமையில் உன்னை தடை வீட்டில் இருக்க முடியாது. ஜேகே என்ன பேசுகிறேன்? அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதுக்கு அவங்கள தப்பாக பேசிகிட்டு இருக்கேன்? ஓ இப்போ ஃப்ரெண்ட்ஸை நான் தப்பாக பேசக்கூடாது, அவ்வளோதான் இல்லை? உன்னால் நான் எவ்வளோ ஹர்ட் ஆகிறேன்றது உனக்கு ஒரு விஷயமாகவே இல்லைல்ல? ஜேகே எனக்கு புரியுது. ஓகே, ஐம் சாரி. இனிமேல் உனக்கு தோணுனா பண்ணு. உனக்கு கண்டினியூ பண்ணணும்னு தோணா பண்ணு. நான் தூங்கினா கூட பரவாயில்ல. உனக்கு என்ன தோணாலும் பண்ணிக்கோ. ஏய், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நான் என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன்? இது லவ் தெரியுமா? நான் உண்மையாக வச்சுருக்க லவ் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ ஃபுல்லாக போதையில் தூங்கிட்டு இருக்க. இப்போ கூட நான் பேசுகிறது எதுவும் உனக்கு புரியவே இல்லைல்ல? ஜேகே என்ன, நான் தூங்கிட்டேன், அதானா? எனக்கு புரியுது. சரி ஓகே, இப்போ நான் ஓகே தான். எனக்கு போதெல்லாம் இல்லை, நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன். வரியா? ஜேகே நெக்க ஹோல்ட் பண்ணி ஜேகே எனக்கு போதெல்லாம் இல்லை, நான் ஓகே தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நைட்டு கூட நான் தானே கேட்டேன், அது மாதிரி இப்போ நான் தான் கேட்குறேன். நான் உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கேன், உன்னை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுப்பேன் கண்டிப்பாக. வா. என்னாச்சு ஜேகே? எனக்கு உங்ககிட்ட தேவை இது இல்லை. நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் லவ். ஆனால் உனக்கு என்கிட்ட தேவை இது மட்டும் தானே? ஜேகே என்ன பேசுகிறா? ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. உனக்கு என்கிட்ட தேவை இது மட்டும்தான். அதுவும் சில நாள் கான்சியஸோடு, சில நாள் நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கே தெரியல. இதுக்கு பேர் என்னடி? உனக்கு நீ குடிக்கணும், நீ சுற்றணும், ஜாலியாக இருக்கணும். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் உனக்கு நான் வீட்டுக்கு மட்டும் இல்லை. ஜேகே என்ன பேசுகிறேன்? அதனால தானே
கல்யாணம் வேணாம், எந்த கமிட்மெண்ட்ஸும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிக்கி ஜிக்கி அது உனக்கு இதெல்லாம் போதும்னு இருக்கலாம் அவன். அதுக்கு எனக்கு இல்லை. நான் உங்ககிட்ட லவ் மட்டும் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை கூட நீ எனக்கு தர மாட்டேன். எல்லாம் உன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜிக்கி 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 ஐ லவ் யூ. எனக்கு எனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும். ஜிக்கி ஒன்று மட்டும் தானே எனக்கு பிடிக்கும். அதனால தானே இதெல்லாம். நைட்டு நான் குடிக்கணுன்ற ஐடியாவில் இல்லை ஜிக்கி. திடீர்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பானுங்களா, கொஞ்சம் குடி வான்னு அவனுங்க தான் சொல்லியிருப்பானுங்க. இது தெரியாத அளவுக்கு முட்டாளவா நான் இருக்கேன். ஏன்னா அவனுங்களுக்கு ஒன்று தடவணும்ல. நீ நார்மலாக இருந்தால் அது முடியாதுல்ல. ஜிக்கி ஜிக்கி என்ன பேசிகிட்டு இருக்கா? போதும், எல்லாமே போதும். எனக்கு இதை இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணாம். ஜிக்கி 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 என்ன சொல்கிறான்? ஜிக்கி இன்னும் ஜிக்கி எனக்கு நீ என்ன ரொம்ப பிடிக்கும். ஜிக்கி எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும். எனக்கு எனக்கு நீ எப்பயுமே கூட இருக்கணும். கண்டினியூ பண்ண வேணாம்னா என்ன அர்த்தம்? எங்கள் வீட்டில் எனக்கு லஞ்ச் பார்க்குறாங்க. அப்பா அம்மா நைட்டு சொன்னாங்க, இதை பற்றி உங்ககிட்ட பேசலாம் தான் உனக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நீ ஓகே, உனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. எனக்கு புரியுது. இதுக்கப்புறமும் நீ இப்படியே இரு. நீ வேலைக்கு போகிற, உன் பேரண்ட்ஸ்க்கு தேவையானதை நீ கொடுத்துட்ற, ஜாலியாக சுற்றுற, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிற. அப்புறம் இங்கே வந்து இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜிக்கின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அது மட்டும் இருக்காது. ஜிக்கி ஜிக்கி என்ன பேசுகிறா? ஜிக்கி அப்படிலாம் இல்லைடா. எனக்கு எனக்கு நீ தான் வேணும். எனக்கு உன் கூட இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்கு. கொஞ்சம் தானடா குடித்தேன். நானே நினைக்கல இவ்வளோ போதே ஆகும்னு. ஜிக்கி நான் இனிமேல் குடிக்க மாட்டேன். இது தான் தடவை சொல்லுவா. எனக்கு இதை கேட்க வேணாம். தினம் குடிச்சிட்டு என்னால் சும்மா தூங்கிட்டு இருக்க பொண்ணுக்கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்க அருவருப்பாக இருக்கு. எனக்கு தேவை வெறும் உடம்பு இல்லை. அது உனக்கு புரியலைல்ல, புரியவும் வேணாம். இதெல்லாம் முடிச்சுக்கலாம். என் வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை. உனக்கு ஓகேண்ணா சொல்லு. நான் ஒன்று வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். அப்பா அம்மா கிட்ட காட்டுறேன். அப்பா அம்மா ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு குடிக்கணும்னா கூட நீ வீட்டில் குடி. நான் உனக்கு கம்பெனி தரேன். உனக்காக நான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்ல. இதுக்கப்புறம் எனக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. ஜிக்கி ஜிக்கி எனக்கு மேரேஜ்லாம் வேணாம் ஜிக்கி. ஆனால் எனக்கு நீ வேணும் ஜிக்கி. ப்ளீஸ் ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாத. விளையாட்டு கூட இப்பெல்லாம் பேசாத. எனக்கு உன் கூட தான் இருக்கணும். எனக்கு நீ தான் வேணும். நம்ம லவ் பண்ணுறோம் ஜிக்கி. சின்ன சின்ன பிரச்சனைக்காகலாம் இப்படி இப்படி விட்டு போகக்கூடாதுல்ல. எதுடி சின்ன பிரச்சனை? சரி சொல்லு, நம்ம எங்கே லவ் பண்ணிகிட்ருக்கோம்? ஜஸ்ட் எனக்கு இது வேணாம். நான் எதிர்பார்க்குற மாதிரி உன்னால் இருக்க முடியாது. நீ எதிர்பார்க்குற மாதிரி என்னால் இருக்க முடியாது. இதெல்லாம் முடிச்சுக்கலாம். அக்கேன்னு சொல்கிறேன். உனக்கு நான் வேணும்னா நீ வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் பேரண்ட்ஸ்கிட்டையும் நானே பேசுகிறேன். எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். காசு எனக்கு நீ வேணும். இல்லை உனக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த கமிட்மெண்ட்ஸும் வேணும்னா எனக்கும் நீ வேணாம். சிக்கி சிக்கி என்ன பேசுகிறோம்? சிக்கி சோஃபாலேருந்து எழுந்திரிச்சான். கொஞ்சம் கீழே கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு சிக்கி சிக்கி என்ன பேசுகிறோம்? சிக்கி சிக்கி ப்ளீஸ், எனக்கு எனக்கு கல்யாணம் வேணும். ஆனால் சிக்கி எனக்கு நீ தான் வேணும். கல்யாணம் படிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன தானே சிக்கி? கண்டிப்பாக இனிமேல் நான் குடிச்சிட்டுலாம் வரமாட்டேன். ப்ளீஸ் சிக்கி இப்பெல்லாம் பேசாத. சாரி வை. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும். என் பேரண்ட்ஸை நான் பார்த்துக்கணும். அவங்க பக்கத்தில் இருந்து என்னோடய குழந்தைங்கள அவங்க பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் உன்னால் ஓகே சொல்ல முடியாதுண்ணா. ஓகே, நீ சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் ஏற்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீ அவங்கள யாரையாவது சூஸ் பண்ணிக்கோ. என்னை விட சிக்கி 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 நீ நல்லா பண்ணுறல. என்ன நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? எனக்கு நீ வேணும் சிக்கி. சிக்கி என்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு எனக்கும் நீ தாண்டி வேணும். ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டல. உனக்கு ஓகேவா? என் கூட வரியா? என் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறியா? ஜிக்கி
ஜிகே, இப்படியே நம்ம இருந்துக்கலாமே. ஓகே, நீ இப்படியே இருந்துக்கோ, நான் எல்லாரும் பார்த்துக்கிறேன். ம், ஓகே, பாய். ஐ லவ் யூ. ஜிகே 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 அங்கேருந்து கிளம்புனோம். ஜிகே போன ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின் ஜிகே கால் பண்ணோம். ஹலோ ஹலோ, ஜிகே எங்கே இருக்கா? இது கால் பண்ணோம். ஜிகே, அது என் பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறியா? ஜிகே, இல்லை, எனக்கு கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் ஜிகே, நம்ம இப்படியே. ஜிகே இந்த கால் எதுவுமே பேசாமல் கட் பண்ணோம். ஜிகே ஜிகே, இப்படி டேஸஸும் போயிருக்கும். ஒயின் டெய்லி குடிச்சிட்டு வீட்டில் வந்து தூங்கி அப்படியே மார்னிங் எஞ்சி ஆஃபீஸ் போயிட்டு இருந்தா. அடிக்கடி ஜிகே கால் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படியே 1 வீக் ஆஃப்டர் ஒயின் அகைன் ஜிகே கால் பண்ணோம். ஜிகே, என்ன? ஜிகே ஜிகே, நான் மீட் பண்ணணும். எனக்கு உங்ககிட்ட பேசணும் ஜிகே. நம்ம வீட்டுக்கு வரியா? என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறியா? ஜிகே ஜிகே, அது அது எனக்கு கூடவே இருக்கணும். நீ வீட்டுக்கு வந்துடு ப்ளீஸ். என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன்னு கேட்டேன். ஜிகே ஜிகே, சாரி, எனக்கு பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேச வேணாம். எனக்கு உன் கூட இருக்கணும். எனக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உனக்கு இன்விடேஷன் சென்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக வா. ம், ஜிகே ஜிகே ஜிகே, என்ன சொல்கிறேன்? உனக்கு என்ன கேட்டுச்சோ அதான் சொன்னேன். இன்விடேஷன் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், நீ பாரு. ம், கண்டிப்பாக வா. ஜிகே 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 ஜிகே, ப்ளீஸ் இப்பெல்லாம் பண்ணாத ஜிகே. எனக்கு எனக்கு நீ தான் வேணும். நான் கண்டிப்பாக குடிக்க மாட்டேன், ப்ராமிஸாக குடிக்க மாட்டேன் ஜிகே. ஓ சரி, எத்தனை நாள் குடிக்காம வந்தா? அது எல்லா நாளும் குடிச்சிட்டு தானே வந்தா ஜிகே. உன் வீட்டு வாசலில் நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன். தினம் ஒன்றும் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போகிறதா? நான் இல்லைனா கூட உன் லைஃப்பில் நடக்கிறதுலாம் நடந்துக்கிட்டே தானே இருக்குது. யா, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் அப்படியே இருக்கும். ஜிகே மட்டும் இருக்க மாட்டான். ம், ஜிகே ஜிகே, அது கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அக்செப்ட் பண்ணிப்பா. உன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ம், ஜிகே ஜிகே ஜிகே, சாரி ஜிகே, எனக்கு நீ தான் வேணும் ஜிகே, ப்ளீஸ். லவ் யூ டி, பாய். ஜிகே ஜிகே ஜிகே, லவ் யூ. ஜிகே எதுவுமே பேசாமல் அப்படியே காலை கட் பண்ணோம். ஜிகே இத்தனை வீட்டுக்கு வந்துட்டு தான் போறியா? வீட்டுக்குள்ளே வந்துருக்கலாம்ல. ஒயின் அந்த இன்விடேஷனையும் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே அந்த ஆஃபீஸ்க்கும் கிளம்புனான். என்ன ஒயின் இங்கே உட்காந்துருக்கா? பப்புக்கு போவோமா? நான் வரல. ஏய், என்னாச்சு? எனக்கு குடிக்க வேணும். ஒயின், என்னாச்சு? உனக்கு உடம்பு தான் சரியில்லையா என்ன? ஒயினோட ஃப்ரெண்ட் ஒயினோட ஹெட்டில் நெக்லெலாம் ஹேண்ட் வச்சேன். ஒயினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட டச்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டாக ஃபீல் ஆச்சு. கைடு. ஏய், என்னாச்சு? சரி, ஓகே, கொஞ்சமாக குடி. ம், இப்போ எதுக்கு எனக்கு குடிக்க வைக்கிறதுல இருக்கா? எனக்கு வேணும். ஏய், நீ தினம் குடிச்சு பழகின பொண்ணு, திடீர்னு எப்படி வேணான்னு சொல்கிறேன்ல. சரி, ஓகே. அப்போ அவங்க எல்லோரும் குடிக்கலான்னு கிளம்பும்போது என்னடா ஒயின் வரலையா? வரமாட்டோம். ஏன்னா தெரில, குடிக்க பிடிக்கலையா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்த ஒயின் கேட்டிருப்பான். ஏய், நானும் வரேன். ஓ, பாப்பலாம். ஒயினா ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கலான்னு போனோம். ஒயின் குடிக்காமல் குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போதும் என்ன மாதிரியே உட்காந்துட்டு இருந்தா. சரி, ஓகே ஒயின், உனக்கு இன்றைக்கி ஃபில் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் கூப்பிட்டு போவா? ம், ஓகே, சரி வா. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணான். உட்காரு. பைக்லையா? எப்பயும் பைக்கில் தானே போவோம், இன்னும் பைக்லையான்னு கேட்குறேன். ஓ, ஓகே. ஒயின் உட்காந்ததும் அந்த பையன் ஒயினோட ஹேண்டை இழுத்து ஒயினை டைட்டாக ஹக் பண்ண வச்சோம். ஏய், கையை விட, என்ன பண்ணுற? ஏய், நல்லா பிடிச்சிக்கோ, இல்லைன்னா விழுந்துருவேன். எப்பயும் நல்லா பிடிச்சிப்பல என்ன? ஓ,
ஒயினும் லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருந்திருப்பான். அந்த பையன் ஒயினோட ஹேண்ட்ஸை ரப் பண்ணிவிட்டு ஒயினோட தைஸை ரப் பண்ணிவிட்டு பைக் ஓட்டிகிட்டு இருந்திருப்பான். ஒயினுக்கு அப்போ தான் இத்தனை நாளும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்காங்கன்னு ரியலைஸ் ஆகிருக்கும். ஒயின் ரொம்ப டென்ஷனாகவே அப்படியே குடிச்சு மாதிரியே வீட்டுக்கிட்ட வந்திருப்பான். ஓகே பாய், நான் பார்த்துக்கிறேன் இப்போ. ஏய் உனக்கு ஓகேவா? கொஞ்சம் ஓவராக இருக்கியா என்ன? ஒயினோட ஃப்ரெண்ட் ஒயினை தப்பாக டச் பண்ணிகிட்டே இருந்தான். ஏய் அதான் சொல்கிறேன்ல, நான் ஓகே தான், நான் பார்த்துப்பேன் இப்போ. ஏய் என்ன தள்ளாடிட்டே இருக்கா? நான் வேணும்னா பெட்டில் படுக்க வைக்கவா? ஒயினோட ஃப்ரெண்ட் ஒயினை ரொம்ப தப்பாக டச் பண்ணிகிட்டே இருந்தான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கா? ஜெகி ப்ரோ இல்லை, ஒயினை விட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஓ விட்டல, கிளம்பு. அது போடா. ஒயினோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து வேகமாக போனோம். ஜெகி ஜெகி ஒயின் ஜெகியை டைட்டாக ஹக் பண்ணோம். ஜெகி ஜெகி இதனால் வரல, நான் அப்புறம் மிஸ் பண்ண தெரியுமா? ஓ மிஸ் பண்ணியா? பரவாயில்லையே, புதையில கூட நான் தான் தெரியுதா? ஜெகி ஜெகி நான் குடிக்கல, ஜெகி நான் குடிக்கவே இல்லை ஜெகி. குடிக்காம தான் ஃப்ரெண்ட் வந்து விட்டுட்டு போகிறானோ, அது இப்படி? ஜெகி ஜெகி நிச்சயமாக நான் குடிக்கல ஜெகி. எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ தப்பாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தோணுச்சு, அதான் குடித்த மாதிரி ஆக்ட் பண்ணேன், நான் குடிக்கவே இல்லை ஜெகி. இவ்வளோ சீக்கிரம் தோணிடுச்சு, குட். சரி போய் தூங்க, நான் போகணும். ஜெகி ஜெகி எங்கே போகிற? ஜெகி என் கூட இரு ஜெகி, ப்ளீஸ் 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 ஜெகி போகாத, என் கூட இரு ஜெகி. இனி எனக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக குடிக்க மாட்டேன் ஜெகி ப்ளீஸ். எனக்கு அப்போ தெரியல, நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே நினச்சேன் ஜெகி. ஜெகி சாரி ஜெகி, எனக்கு கண்டிப்பாக குடிக்க மாட்டேன். விடுவேன், நீ போய் தூங்கு. இனிமேல் தனியாக இருக்காதா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ஒன்றா வச்சுக்கோ. கேர்ள்ஸு எதுவும் லைஃப் உன் இஷ்டம், நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் சேஃபாக இரு. ஓகே நான் போகிறேன். ஜெகி எங்கே போகிறேன்? ஜெகி நோ ஜெகி கூட வேறு ஜெகி. ஜெகி ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெகி, பயமாக இருக்குது ஜெகி, நீ இல்லாமல் ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெகி. ப்ளீஸ் ப்ளீஸ் போகாத ப்ளீஸ் ஜெகி, விடு. எனக்கு இன்னும் 2 days கல்யாணம், இன்விடேஷன் பார்த்தலாம், கல்யாணத்துக்கு வந்துடும். ஜெகி 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 ப்ளீஸ் ஜெகி, இப்பெல்லாம் பண்ணதுனா ப்ளீஸ் ஜெகி, என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது, ப்ளீஸ் ஜெகி புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஜெகி வேணா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு என்னோட ஃபோரடில் ஐ மிஸ் யூ பாய். ஜெகி 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 இல்லை ஜெகி, எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து போகணும். இன்னும் நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்திருப்பா. அப்படியே ஜெகியோட வெட்டிங் அன்னைக்கு மார்னிங் ஒயின் ஜெகியை லவ் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோஸ், ஜெகி கூட இருக்கப்போ எடுத்த ஃபோட்டோஸ்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தான். ஒயின் அழுதுட்டு செம்ம ப்ரோக்கனா ஜெகியோட மேரேஜ் நிப்பாட்டியே ஆகணுன்னு அங்கேருந்து கிளம்பி ஜெகியை மீட் பண்ணலான்னு சர்ச்சுக்கு வந்தான். ஒயின் சர்ச்சுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. ஒயின் வேகமாக வந்து இங்கே ஜெகிக்கு கல்யாணம் சொல்லியிருந்தாங்களே. ஓ கல்யாணமா? அது முடிஞ்சிருச்சுமா, கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் பையனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அது மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லோரும் பையன் வீட்டில் இருப்பாங்க. அங்கே ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே பொண்ணு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒயினுக்கு அது கேட்கும்போது மனசில் இப்படியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஒயின் அங்கேருந்து நகரக்கூட முடியாமல் அதே இடத்துல உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருந்தா. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? ஒஞ்சிக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? என் கூட வந்துரு ஜெகி, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜெகி? நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? என்னை பற்றி யோசிக்கவே இல்லையா நீ? எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எனக்கு நீ தான் ஜெகி வேணும். நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ஜெகி ப்ளீஸ். எனக்கு நீ தான் வேணும். விட்டேண்ணா,
இப்போ வந்து சொல்கிறேன். நான் எவ்வளோ கெஞ்சினேன், நான் எத்தனை தடவை கூப்பிட்டேன், அப்போலாம் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இப்போ என்ன? ஜெகே ஜெகே ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெகே, என்ன எது வேணால் சொல்லிக்கோ, என்ன வேணால் திட்டிக்கோ, ஆனால் என் கூட வேறு ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெகே. நான் பேரண்ட்ஸ் கூட இருக்கேன், நம்ம குழந்தைலாம் பார்த்துக்கலாம். நான் எல்லாரையும் பார்த்துப்பேன் ஜெகே. எனக்கு என் லைஃப்பில் நீ கூட இருந்தால் போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெகே ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ஜெகே ப்ளீஸ். உன் ஜெகேயோட செஸ்ஸில் படுத்து திரும்பி திரும்பி அழுதுகிட்டே இருந்தான். இவ தான்ப்பா பொண்ணு, இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு வந்திருக்க நேரத்தை பாருங்கள். ஜெகே ஜெகே என்ன சொல்கிறேன்? கல்யாணம் எத்தனை மணிக்கு லீவ் போட்டுருந்துச்சு? நீ எப்போ வந்திருக்கா? ஜெகே ஜெகே சரி வா கல்யாணம் பண்ணிப்போமா? ஜெகே ஜெகே என்ன சொல்கிறேன்? அங்கே பார். அப்பா அம்மா ஜெகே என் பேரண்ட்ஸ் எப்படி? அப்படிலாம் நொட்டு போயிட முடியாது. வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அப்பா அம்மா அப்பா அம்மாட்ட பேசிட்டேன். நீ கொஞ்சம் இப்படி தான் சொன்னாங்க. யார் பேச்சே கேட்க மாட்டியாமே, எல்லாமே உன் இஷ்டத்துக்கு தான் இருக்கணும்ல. அப்படிலாம் எல்லாமே இருக்காது. இனிமேல் ஏன் இஷ்டப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நமக்கு கல்யாணம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை லிவனில் தான் இருக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜெகேக்கு. கல்யாணம் பண்ண என் கூடவே இருப்பாள், என்னை விட்டுட்டு போயிட மாட்டாளா? இப்போலாம் ஏதாச்சும் சொல்லி கோச்சிட்டு போக மாட்டாளா? போக மாட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். குழந்தைலாம் கூட பெற்றுக்கலாம். நம்ம பெரிய ஃபேமிலியாக இருக்கலாம். நிஜமாவா? நிஜமாதான் ஜெகே. என் கூட இருப்பாளா? என்னை விட்டு போயிட மாட்டாளா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்போவுமே கூட இருப்பல்ல? எப்போவுமே கூடவே தான் இருப்பேன். கல்யாணம் பண்ணிப்போமா? பண்ணிப்போம். நீ போ, டைம் ஆயிடுச்சா? வா சீக்கிரம் பண்ணிக்கலாம். வா பண்ணிக்கலாம். ஆண்டி அங்கிள் ஹாய். நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்கு ஓகே தாம்மா. ஜெகே சொன்னான் உன் பேரண்ட்ஸ் கிட்டே பேசவும் எங்களை கூப்பிட்டு போனோம். கல்யாணத்துக்கு பொண்ணு எப்போ வருவான்னு கேட்டேன். அவ்வளோ வருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோம். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம். ஆண்டி அது சரி வா, உனக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கூப்பிட்டு வரேன். வரேன் ஜெகே. இங்கே இருப்பல்ல, நான் உடனே வந்துடுறேன். ஏய் உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ மெதுவாக கூட வா. நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். சீக்கிரம் வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜெகே கோவலாம் இல்லையோ? எனக்கு எதுக்கு கோவம் வரணும்? அப்போ நான் பண்ணது மன்னிச்சிட்டியா? மறந்துட்டேன். நிச்சயமா சரி ஓகே. சீக்கிரம் வரியா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம். ஓகே 10 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே சீக்கிரம் வா. ஏய் ஐ லவ் யூ.